சுவாமி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரான். யோ நித்யமச்சுத பதாம்புஜைர்பவ்யாமோகதஸ்தரிதராணி பிரணாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகம் ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கோலச்சுரி செங்கை மாயன் செவ்வாயின் குடம்பினமும் சீலத்தனள் தென் திருவல்லினாடு செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கேயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ன நந்தகோபருடைய கோயில் காப்பானே. கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியருமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மாம் நீ நேசநிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய். ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய பரம கருணையாலும் சகல திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்களுக்கும் ஆச்சாரியராய் திருவரங்கத்து பெரிய பெருமாளுக்கு ஒரு வருஷ காலம் பகவத் விஷய காலக்ஷேபம் சாதித்து நாயகனான பெருமாளாலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமோதரம் முனிம் என்று பெருமாளே தம் ஆச்சாரியராக ஏற்று தனியன் சாதிக்க பெற்றவரான ஜெகதாச்சாரியர் சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த ஜெகதாச்சாரியரான மணவாள மாமுனிகளின் திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகிறதான திருப்பாவை வைபவத்திலே இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் அழையேல்மின் நங்கமீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட வேணும் எழுந்திருந்து வருவாயாக என்று திருமங்கையாழ்வாரை போலே எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே ஆழங்கால் பட்டு எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ண வேணும் என்பதான ஒரு கைங்கரிய விசுவாசம் உடையவரான ஸ்திதியை உடைய ஒரு தோழியை அழைத்தார்கள். இந்த பெண் பிள்ளையானவள் எல்லோர்க்கும் இனியவள், எல்லோர்க்கும் எளியவள், மற்ற தோழிமார்களை காட்டிலும் வயதிலே குறைந்தவள், சிறு பெண் பிள்ளையாம். அதனாலே எல்லே இளங்கிளியே என்று அழைத்தார்கள். ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாரை போல பெருமாளிடத்திலே அபிமானத்தோடு சண்டை போட்டவர்கள் யாரும் கிடையாது. ரெண்டு லிங்க் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கைய காமிச்சிட்டா சுவாமி தேவரை சாதிக்கலாம் சுவாமி. ஒரு லிங்க் ஆஃப் இது மியூட் பண்ணிட்டேன் சுவாமி. ஒரு லிங்கை மியூட் பண்ணிட்டேன்.
அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. ஒரே ஒரு இதுல அன்மியூட் பண்ணணும். தேவரீர் பேசுறது சாதிக்கிறது கேட்கல சுவாமி. சுவாமி ஒரு டிவைஸ் அன்மியூட் பண்ணீங்க சுவாமி. மியூட்ல இருக்கேன் சுவாமி. சுவாமி திரும்பவும் மியூட்ல தான் இருக்கேன். நீங்க பேசுறதே கேட்கல சுவாமி. அடியேன் வேற யாரும் மியூட் பண்ணாதீங்க சுவாமி. தேவரீர் அன்மியூட் பண்ணணும் சுவாமி. அடியேன். ஓகே சுவாமி. சரியாயிடுதா? சரியாகி இருக்கு சுவாமி. சரியாகி இருக்கு. திருமங்கையாழ்வாரை போலே எம்பெருமானிடத்திலே வார்த்தை பேசியவர்கள் கிடையாது. திரியந்தளூர் என்று ஒரு திவ்ய தேசம். அந்த திரியந்தளூர் எம்பெருமான் பரிமள ரங்கநாதன் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். தாயாருக்கு சுகந்தவன நாச்சியார்னு பேர். இந்த திவ்ய தேசத்திலே பெருமாளை சேவிப்பதற்காக திருமங்கையாழ்வார் எழுந்தருளினார். பெருமாளும் தாயாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமங்கையாழ்வாருக்கு முகம் கொடுக்கவில்லையாம். திருமங்கையாழ்வார் காத்திருந்து பார்த்தார். பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கவில்லை. திருமங்கையாழ்வாருக்கு கோபம் வந்தது. காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான், முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் இன்ன வண்ணம் எண்ணு காட்டீர். தேவரீர் ஓரோரு யுகத்திலே ஒவ்வொரு வர்ணமாய் இருந்தீரே சுவாமி. ஒவ்வொரு வர்ணத்திலே தேவரீர் வராகவதாரம் பண்ணீர். பளிங்கு போலே வெள்ளை வெளேர் என்று சேவை சாதித்தீர். ஸ்ரீ ஸ்வேத வராகம். பெருமாள் ஸ்வேத வராகமா காட்சி கொடுத்தாராம். வெள்ளை வெளேர்னு. ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பேன் சங்கல்பம் என்ற மொழியோ. பெருமாள் வெண்மை நிறமான பன்றியாக அவதாரம் பண்ணினார். அந்த ஹிரண்யாட்சனோடு யுத்தம் பண்ணி அவனை அழித்து பூமியை உத்தாரணம் பண்ணினார். ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பேன்னு சங்கல்பத்திலே சொல்லுவார். ஒரு யுகத்திலே பெருமாள் நீலமேக சியாமளனாய் இருந்தான். பச்சை வண்ணமாய் இருந்தான். ஓரோரு யுகத்திலேயும் ஒரு அழகு, ஒரு வனப்பு, ஒரு வர்ணம். திருமங்கையாழ்வாருக்கு இந்த வர்ணத்திலே பெருமாளை சேவிக்கலாமா, அந்த வர்ணத்திலே சேவிக்கலாமா ஆசை. இன்ன வண்ணம் என்ன காட்டீர் இந்தளூரீரே. பெருமாள் முகம் கொடுக்கல. திருமங்கையாழ்வாருக்கு சேவை சாதிக்கல. கோபம் வந்துடுத்து. வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரேன்னு கோபிச்சுட்டு போயிட்டேன். நீருமாச்சு, உம்முடைய தரிசனமும் ஆச்சு. உம்மை சேவிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன். கொஞ்சி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், அதட்டி பார்த்தேன். நீர் சேவை சாதிக்கல. உம்முடைய தரிசனம் எமக்கு அவசியம் இல்லை என்று பொருள்படும்படி வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரேன்னு கிளம்பிட்டார். தாயாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. பெருமாளை பார்த்து, சுவாமி, ஒரு பக்தர் திருமங்கையாழ்வார், நாலுகவி பெருமாள், சதுஷ்கவி பெருமாள், அவர் வாயிலே ஒரு பாட்டு பாடினாத்தான் திவ்யதேசம் ஆக முடியும். அதனால திருமங்கையாழ்வாருக்கு நீர் காட்சி கொடுக்கல, நம்ம காட்சி கொடுக்கல, கோவிச்சுட்டு போயிட்டார். தேவரீர் திருமங்கையாழ்வாரை
சிக்கல் இல்லையா? திருமங்கையாழ்வாருடைய கோபத்தை தணிவித்து அவரை அழைத்து வாருங்கள் என்று தாயார் பெருமாளிடத்திலே சொல்ல, பெருமாள் திருமங்கையாழ்வார் கோபிச்சுட்டு போயிட்டாரோ இல்லையோ, அவர் இருக்குமிடத்திற்கு சென்று அவரை கோபத்தை தணிவித்து அழைத்து வந்தாராம். அதுபோல பெருமாளிடத்திலே சுதந்திரமாக தைரியமாக சண்டை போடக்கூடியவர் திருமங்கையாழ்வார். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் திருமங்கையாழ்வாருக்கு மட்டும்தான் உண்டு. எல்லே இளங்கிளியே பாசுரத்திலே வார்த்தை பேசக்கூடியவள், அச்சமில்லாமல் வார்த்தை பேசக்கூடியவள், தன் மனதிலே பட்ட விஷயத்தை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவளை போன்ற ஒரு தோழி, திருமங்கையாழ்வாரை போன்ற ஒரு தோழியை அழைத்தார்கள். திருப்பாவையிலே 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை ஆழ்வார்கள் பதின்மரை போல நிஷ்டை உடையவர்களானவர்களை எழுப்பி அவர்களை துணையாளர்களாக கொண்டு பெருமாளை பெற முயற்சித்தார்கள் என்று பார்த்தோம். எப்பா கேட்டுக்கோப்பா, பைபாஸ் தஞ்சாவூர் பைபாஸ் கேட்டுக்கோ, தஞ்சாவூர் பைபாஸ் கேளு. என்னப்பா என்ன சிக்னல் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஜெய் சிவநாராயண கேக்குறதா? கேக்குறது சுவாமி. அடியேன் ஏதோ அந்த டிராவல்ல இருக்கேன், சிக்னல் ப்ராப்ளம் போல இருக்கு. இல்ல கேக்குறது சுவாமி, கேக்குறது. தஞ்சாவூர் பைபாஸ் ஏப்பா சுத்திட்டே இருக்கு. அம்மா கேக்குறதா? கேக்குறது சுவாமி, கேக்குறது. சரி. பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில். திருவாய்ப்பாடிக்கு நாயகன் நந்தகோபாலன், சகல புவனங்களுக்கும் நாயகன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். சகல புவனங்களுக்கும் நாயகனான எம்பெருமானே தனக்கு ஒரு நாயகனை, தனக்கு ஒரு தகப்பனை ஏற்படுத்தி கொண்டு அவதரித்தானாம். வேதங்கள் பெருமாளை பிறப்பற்றவன் என்று பகர்கின்றன. அஜாயமானோ பகுதா அஜாயமானோ. ஆழ்வார்கள் பிறப்போடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை அப்படிங்கிறார். ஜென்மா இல்லாதவன் எம்பெருமான், சகல ஜீவாத்மாக்களுக்கும் ஜென்மாவை கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அஜாயமானகா அப்படிங்கிறது வேதம். பிறப்பற்றவன், சகல லோகங்களுக்கும் பிதாவானவன் எம்பெருமான். அதனால வேதங்கள் எம்பெருமானை ஜெகத்பிதா என்று அழைக்கின்றன. மாதா நாராயணஹா, பிதா நாராயணஹ, பந்துஷ்ச நாராயணஹ. நமக்கு மாதாவானவன் எம்பெருமான், பிதாவானவனும் அந்த எம்பெருமான், சகலவிதமான உறவுகளையும் உடையவன் எம்பெருமான். காலஸ்ச நாராயணஹ, திசஸ்ச நாராயணஹ, விதிசஸ்ச நாராயணஹ, சக்கரஸ்ச நாராயணஹ.
இப்படி காலமாகவும் திசைகளாகவும் உபதிக்குகளாகவும் சகலவிதமான வஸ்துவாகவும் திகழக்கூடியவன் சர்வேஸ்வரன். அப்படி ஜெகத்பிதாவான எம்பெருமானுக்கே ஒரு பிதா சர்வேஸ்வரன் நந்தகோபனை தனக்கு பிதாவாக வரித்துக் கொண்டு அவதரித்தான். ஜெகத்பிதா நாராயணன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தகப்பன் நந்தகோபன். நந்தகோபால கோத்திரம் யாதவர்களுடைய கோத்திரம். எதுகுலத்தவர்களுக்கு எத்தனையோ பெருமைகள், வேதங்களாகட்டும், சாஸ்திரங்களாகட்டும், புராணங்களாகட்டும், ஸ்ரீமத் பாகவத ராமாயண இதிகாசங்களாகட்டும், பாரத ராமாயண இதிகாசங்கள் அனைத்திலும் யாதவர்கள் பெருமை பறைசாற்றப்படுகின்றன. அப்படிப்பட்ட யதுகுலத்திற்கு தலைவன் நந்தகோபன், நாயகனாய் நின்ற நந்தகோபன். சகல புவனங்களுக்கும் நாயகன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். அந்த ஜெகநாயகனான பகவானுக்கே நாயகன் நந்தகோபாலன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில். கோ என்றால் தலைவன், இல் என்றால் இருப்பிடம். சகல புவனங்களுக்கும் நாயகனான சர்வேஸ்வரனுக்கே நாயகன் நந்தகோபாலன். அவனுடைய அரண்மனை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அந்த நந்தகோபன் அரண்மனை காவலர்களான துவாரபாலகர்கள் இடத்திலே சென்று இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அழைக்கிறார்கள். நந்தகோபன் அரண்மனை காவலர்கள், முதல் துவாரத்துடைய காவலர்கள் இந்த பெண் பிள்ளைகளை பார்த்தார்கள். இவர்கள் திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள்ங்கிறது அவளுக்கு தெரியும். அந்த கோயில் காப்போர் ஒருவன் கேட்டான், குழந்தைகளா, நீங்கள் எங்கு வந்துள்ளீர்கள், எதற்காக வந்துள்ளீர்கள் என்று கேட்டானாம். திருவாய்ப்பாடி பெண் குழந்தைகளும் கண்ணனம்பெருமானை பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாட வந்தோம் என்று பதில் உரைத்தார்கள். அதற்கு அந்த நந்தகோபன் முதல் வாசல் காவலன் சொன்னான், குழந்தைகளா, நீங்கள் அதிகாலை பொழுதிலே வந்துள்ளீர்களே, கம்சாதிகளாலே கண்ணனுக்கு எப்பொழுது ஆபத்து நேரும் என்றே தெரியாது. எங்கு பார்த்தாலும் ஆபத்துக்கள், எங்கு பார்த்தாலும் விரோதிகள், எங்கு பார்த்தாலும் துஷ்டர்கள். துஷ்டர்களாலே நிரம்ப பெற்ற இந்த தேசத்திலே அதிகாலை பொழுதிலே வந்துள்ளீர்களே, நான் அனுமதி பண்ண மாட்டேன். நீங்கள் விடிந்த பிறகு வாருங்கள் என்று பதில் உரைத்து அவர்களை அனுப்ப முயற்சித்தார். எழுப்ப வந்த பெண்கள், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே, அந்த எம்பெருமான் தான் எங்களை வரச் சொன்னான். உன்னுடைய காவல் தொழிலுக்கு அதிபதியானவன் நந்தகோபன். அந்த நந்தகோபன் மகன் கண்ணன். உன்னுடைய எஜமானனாகிய நந்தகோபன், அந்த நந்தகோபனுடைய மகன் கண்ணன். அந்த கண்ணன் எங்களை வரச் சொன்னான். அவன் அதிகாலை பொழுதிலே வரச் சொன்னான். அவன் சொன்னபடிதான் நாங்கள் இந்த அரண்மனைக்கு வந்துள்ளோம். எனவே மறுமொழி கூறாமல், மறுக்காமல் கதவை திறந்து எங்களை உள்ளே புக அனுமதிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்போனே. இந்த பெண் பிள்ளைகள் முகத்திலே சாந்தம் தெரிகிறது, துஷ்டத்தனம் தெரியவில்லை.
சாத்வீகமான குணத்தை உடையவர்கள் என்பதை அறிந்து கொண்டான் இந்த கோயில் காப்போனாகிய காவலன். அந்த பெண் பிள்ளைகளை உள்ளே புக அனுமதித்தான். அடுத்தாற் போலே ஒரு துவாரம், கொடித்தோன்றும் தோரணவாசல். அங்கே 2 காவலர்கள் இந்த பெண் பிள்ளைகளை அனுமதி பண்ணவில்லையா? கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்போனே மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று 2வது கட்டில் உள்ள 2வது துவாரத்திலே உள்ள காவலனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு அந்த காவலன், குழந்தைகளா, நீங்கள் அதிகாலை பொழுதிலே வந்துவிட்டீர்கள், விடிந்த பிறகு வாருங்கள். எங்கு பார்த்தாலும் கம்சாதிகளாலே எந்த வேளையிலே என்ன ஆபத்து நேருமோ என்ற அச்சம் நேரத்திலே இந்த அதிகாலை பொழுதிலே உங்களுக்கு நான் அனுமதி பண்ண மாட்டேன். நீங்கள் விடிந்த பிறகு வாருங்கள் என்று சொன்னார். கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்போனே மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியர்கள், நாங்கள் கம்சாதிகளாலே அனுப்பப்பட்ட துஷ்டாத்மாக்கள் கிடையாது. நாங்கள் நந்தகோபனுடைய தேசத்திலே உள்ள தேச பிரஜைகள். நந்தகோபனாலே காப்பாற்றப்படக்கூடியதான தேசம் இந்த கோகுலம் திருவாய்ப்பாடி. திருவாய்ப்பாடிக்கு அரசன் நந்தகோபாலன். இந்த நந்தகோபன் என்ற எங்கள் ராஜாவுடைய பிரஜைகள் நாங்கள். எங்கள் ராஜா பரம சாத்வீகர். சாத்வீக குணம் படைத்தவனான ராஜனாலே ரட்சிக்கப்படக்கூடிய நாங்களும் பரம சாத்வீக குணம் படைத்தவர்கள். ஆயர் சிறுமியர்கள், நாங்கள் ஆயர் சிறுமியர்கள், கம்சாதிகள் அன்னு என்று பதில் சொல்கிறார்கள். மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு. திருவாய்ப்பாடியிலே பிறந்தவர்கள் ஆனாலும் நாங்கள் ஆண்கள் கிடையாது. முரட்டு ஆண்கள் அல்லரே, பெண் பிள்ளைகள். பெண்களானாலும் வயதில் முதிர்ந்தவர்களான பெண்கள் கிடையாது, சின்ன பிள்ளைகள். கண்ணனை ஒத்த பருவத்தை உடையவர்கள். கண்ணனம் பெருமான் எப்படி சிறுவயதின சிறு குழந்தையாக திகழ்கிறார், அந்த கண்ணனை ஒத்த பருவத்தை உடையவர்கள். எங்களாலே எம்பெருமானுக்கு ஆபத்தும் நேராது. நாங்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வந்தோம், மங்களாசாசன பரர்களாக வந்தோம். மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நன்னனே வாய் நேர்ந்தான். உங்கள் அரசனான நம் அரசனான நந்தகோபன், நம் அரசனான நந்தகோபன் மகன் கண்ணன் நேற்றே எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னான். குழந்தைகளா, அதிகாலை பொழுதிலே வாருங்கள், அரண்மனைக்கு வாருங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து கூடி நாம் எல்லோரும் இந்த பாவை நோன்பை தலை கட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னான். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவன் சொன்ன காரணத்தினாலே நாங்கள் வந்துள்ளோம். கண்ணனம்ப உத்தரவு நாங்கள் வந்து எம்பெருமான் ஆజ్ఞையை மீறாதவர்களான நாங்கள் கண்ணன் ஆజ్ఞை வந்துள்ளோம். நீயும் அவன் ஆజ్ఞைப்படி காவல் தொழில் புரிகின்றாய். மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் ஆயுதபாணிகளாக வரவில்லை, மங்களாசாசன பரர்களாக வந்துள்ளோம். நாங்கள் ஆயுதம் தாங்கி வரவில்லை, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வந்துள்ளோம் என்று தங்களுடைய குழந்தைத்தனத்தை காட்டினார்கள். தூயோமாய் வந்தோம், துயில பாடுவார். அந்த எம்பெருமான் நேற்றைய தினம் எங்களோடு விளையாடி எங்களிடத்திலே விடைபெற்று இந்த அரண்மனைக்கு வரும் பொழுது, பெண் குழந்தைகளா, சிறுமிகளே, அதிகாலை பொழுதிலே வாருங்கள், நான் உறங்கிக் கொண்டிருப்பேன், எனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கள், எனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி என்னை எழுப்பி என்னை துயில் உணர்த்தி உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த எம்பெருமான் சொன்னான். அவன் சொன்ன காரணத்தினாலே தூயோமாய் வந்தோம். அவன் சொன்ன காரணத்தினாலே அவனுடைய துயில் எழுவதற்காக பாடி வந்தோம். துயிலென பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா.
உன்னுடைய மனசு ஏற்றுக்கொண்டுள்ளது, உன்னுடைய மனசு எங்களை அங்கீகாரம் பண்ணி உள்ளது. வாயாலே நீ மறுமொழி சொல்கிறாய். எனவே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நேச நிலைக்கதவம் நீக்கு. நீ எப்படி ஒரு விசுவாசத்தோடு காவல் தொழில் புரிகின்றாயோ அதுபோல எம்பெருமானும் எங்களை வரக்கூடியார் அவனுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம். உன்னை போலே இந்த மணிக்கதவங்களும் நேசத்தோடு விசுவாச புத்தியோடு நேச நிலைக்கதவத்தை திறந்து எங்களை அந்த கண்ணனம் பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை துயில் எழுப்புவதற்காக அனுமதி பண்ணுவாயாக என்று பிரார்த்தித்தான். தூயோமாய் வந்தோம், துயில் எழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கேலோ ரம்பாவாய் என்று பாசுரம் பாடினார்கள். இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய துவாரபாலகர்கள் ஆச்சாரியர்களைப் போல எம்பெருமானை ரட்சிக்க வேணும். எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியோமோடும் நின்னோடும் விரிவின்றி 1000 பல்லாண்டு என்று அதிவிசுவாசத்தோடு அதிவிசுவாச புத்தியோடு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்களான ஆச்சாரிய கோஷ்டியை போலே நிஷ்டை உடையவர்களான துவாரபாலகர்களை அழைத்தார்கள். சுவாமி எம்பெருமானார் ஓரோரு அவதாரத்திலேயும் எம்பெருமானுக்கு அனுகூலமாக அவதாரம் பண்ணினவர். ஓரோரு அவதாரத்திலேயும் எம்பெருமானுக்கு அனுகுணமாக அவதாரம் பண்ணினவர். பெருமாள் ராமாவதாரம் பண்ணினார். இளைய பெருமாள் ராமனுக்கு தம்பியாக அவதரித்தார். பெருமாள் ராமாவதாரம் பண்ணினான். ஆதிசேஷன் இளைய பெருமாளாக பெருமாளுக்கு தம்பியாக அவதரித்தார். குலக்குமரா காடுடைய போ என்று வனவாசம் என்ற விதி, வனவாசம் என்ற கட்டுப்பாடு சக்கரவர்த்தி திருமகனுக்குத்தான் விதிக்கப்பட்டது. ஆதிசேஷனின் அம்சமான இளைய பெருமாளுக்கு வனவாசம்ங்கிற கட்டுப்பாடு கிடையாது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறித்தார் தசரத மகாராஜா. ராமா, உனக்கு பட்டாபிஷேகம், அதற்கான அனுஷ்டானங்களை விரதாதி காரியங்களை முடித்துக் கொண்டு தயாராக வருவாயாக என்று நாள் குறித்து சொன்னார் மகாராஜா. சக்கரவர்த்தி திருமகன் எப்பொழுதும் போலே பிரசன்னமாக இருந்தார். பெருமாள் திருமுக மண்டலம் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கும். கண்ணனை போலே அகடிதகடினா சாமர்த்தியம் இல்லாதவன் ராமச்சந்திரமூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகன். ராமாவதாரத்திலே ஆத்மானம் மானுஷம் மன்னியே அகம் மானுஷம் மன்னியே அகம் மானுஷம் மன்னியே, நான் மனுஷன் என்று மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சுகதுக்கங்களை அனுபவித்து நமக்கு ஒரு உதாரண புருஷனாக திகழ்ந்தவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் திருமுக மண்டலத்திலே எப்பொழுதும் பிரசாந்தம் நிலவும். முகத்திலே ஒரு ஒளி, ஒரு காந்தம், ஒரு தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும். ராமா, உனக்கு பட்டாபிஷேகம் என்று நாள் குறித்து சொன்னான் தசரத மகாராஜா. அப்பொழுதும் பெருமாள் முகம் அதே பிரசன்னமாக இருந்தது. மகாராஜா உத்தரவுப்படி மறுநாள் காலை அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சீதா தாயாரை அழைத்துக் கொண்டு குலதெய்வமான ரங்கநாத பெருமாள், பெரிய பெருமாள், இக்ஷ்வாகு குலதனமான பெருமாள் ரங்கநாதன், க்ஷீராப்தியிலே தானே ஆவிர்பவித்த பெருமாள் ரங்கநாதன், பிரதமதகா முந்தர முன்னம் க்ஷீராப்தியிலே தானே ஸ்வயம்புவாக நவ கலசங்கள் 9 தங்க கலசங்களோடு கூடிய தங்கமயமான விமானத்தோடு தானே தோன்றினான் ரங்கநாதன். ரங்கநாதனும் ஸ்வயம்பு,
தானே தோன்றிய பெருமாள். ஸ்வர்ண விமானம், அந்த பிரணவாகார விமானமும் தானே சுயம்புவாக தோன்றிய பெருமை உடையது. ரங்கநாதனுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அத்துணை பெருமையும் அந்த பிரணவாகார விமானத்துக்கு உண்டு. விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம். சாட்சாத் ரங்க விமானம் பிரணவாகாரம், பிரணவத்தை ஆகிருதியாக உடையது. விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம். வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் சகல மங்களங்களுக்கும் சுருக்கமான பொருளாக விளங்கக்கூடியது இந்த பிரணவம். எப்படி வேதத்துக்கு ஓம் என்ற மங்களகரமான பொருள் திகழ்கிறதோ அதுபோல அருளிச் செயலாகிய திராவிட வேதத்திற்கு திருப்பல்லாண்டு மங்களகரமான பிரபந்தம். அதனால்தான் ஹரி ஓம் என்று சொல்லி வேதத்தை ஆரம்பிப்பார்கள். வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, வேத பாராயணம் சொல்லி பூர்த்தி பண்ணும் பொழுதும் சரி, ஹரி ஓம் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள், ஹரி ஓம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுவார்கள். வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் சொன்னார் ஜெகதாச்சாரியரான சுவாமி மணவாள மாமுனி. அதுபோல அந்த பிரணவமே கோபுரமாக நவகலசத்தோடு கூடிய விமானமாக திகழ்கிறது திருவரங்கத்திலே. இந்த திருவரங்கத்து பிரணவாகார விமானம் ஸ்வயம்பு தானே தோன்றிய பெருமை உடையது. விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. அந்த பரவாசுதேவன் தான் ரங்கநாதன். க்ஷீராப்தியிலே சாட்சாத் பரவாசுதேவன் அந்த ரங்கதாமமாகிய ஸ்ரீரங்கம் பிரணவாகார விமானத்தோடு கூடிய அந்த விமானத்தோடு கூடின அந்த சன்னதியிலே தானே தோன்றினான். சதுர்முகனான பிரம்மா சேவித்தான். க்ஷீராப்தி சாயியான வியூக வாசுதேவனிடத்திலே அந்த சுயம்புவான பெருமாளுடைய பெருமைகளை கேட்டு உணர்ந்து அந்த ரங்கப்பிரபுவிற்கு தான் திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனுமதி கேட்டான். க்ஷீராப்தி சாயியான வியூக வாசுதேவனும் அனுமதி கொடுத்தான். பெருமாள் நியமனப்படி சத்தியலோகம் உண்டாயிற்று. பெருமாள் நியமனப்படி சகல லோகங்களும் உண்டாயின. பெருமாள் நியமனப்படி பெருமாள் பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை உபதேசம் பண்ண எம்பெருமான் ஆజ్ఞைப்படி, எம்பெருமான் காட்டிய வழிப்படி, எம்பெருமான் பரவாசுதேவனான நித்தியனான அந்த எம்பெருமான் உத்தரவுப்படி பிரம்மா சிவனை படைத்தான், இந்திரனை படைத்தான், தேவர்களை படைத்தான், மனிதர்களை படைத்தான், கிரியக்குகளை படைத்தான், சகல ஜீவகோடிகளையும் படைத்தான். பெருமாளுடைய திவ்ய ஆக்கைப்படி உண்டான சத்தியலோகத்திலே போய் பிரம்மா பெருமாளாலே கொடுக்கப்பட்ட சத்தியலோகத்திலே ஸ்வயம்புவாக தோன்றிய ரங்கபதியை எழுந்தருள பண்ணி சென்று தானே திருவாராதனம் பண்ணினார். அப்படி பிரம்மனாலே திருவாராதனம் கண்டருளின பெருமாள் ரங்கப்பிரபு. பிரம்மாவிற்கு பிறகு ஸ்வயம்புவ மனு, வைவஸ்வத மனு, பாஸ்கரன் சூரியன் ஆகியோர்களாலே திருவாராதனம் கண்டருளினான் ரங்கநாதன். அதன் பிறகு இக்ஷ்வாகு மன்னன், இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவர்களான தசரத மன்னன் மற்ற ராஜாக்களும் திருவாராதனம் பண்ணினான். அப்படிப்பட்ட ரங்கப்பிரபு ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் சக்கரவர்த்தி திருமகனாலே திருவாராதனம் கண்டருளினார் அயோத்தியாலே. சக்கரவர்த்தி திருமகன் சீதா தாயாரை அழைச்சிண்டு, அம்மா நம்முடைய குலதனம் குல தெய்வமான ரங்கநாதனை சேவிச்சுட்டு வரலாம் வா என்று அழைச்சிண்டு.
அழைச்சிட்டு போனார். பெருமாளும் தாயாரும் ரங்கப்பிரபுவை போய் சேவிக்கிறார். குலதெய்வமான ரங்கநாதனை சேவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் ரங்கநாதனிடத்திலே ஏதோ ஒரு வார்த்தை பேசுறார். தாயார் இதை கவனிச்சுட்டே இருக்கா. இந்த பெருமாள் அந்த பெருமாள்கிட்ட பேசுறார். இந்த பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாகிய பெருமாள் ரங்கப்பிரபுவான பெருமாள்கிட்ட ஏதோ பேசுறார். அதற்கு ரங்கநாதனும் இசைவு தெரிவிக்கிறார். ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிறார். என்ன பேசின்றால் தாயாருக்கு தெரியல. சக்கரவர்த்தி திருமகனாகிய பெருமாள் ரங்கப்பிரபுவாகிய பெருமாள்கிட்ட பேசின உடனே பெரிய பெருமாள் ரங்கநாதன் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் முகம் அப்படி பிரகாசமா இருக்கு. அந்த இசைவு கிடைச்ச உடனே பிரகாசமா இருக்கு. பெருமாளை அஞ்சலி பண்ணி சேவிச்சு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினான் சக்கரவர்த்தி திருமகன். கொஞ்ச நாளில ஓலை வருது, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நிறுத்தப்பட்டது. நீ 14 வருஷம் வனவாசம் போக வேண்டும், பரதாழ்வான் நாடாள வேணும் என்று தசரத மகாராஜா உத்தரவு. தசரத மகாராஜா உத்தரவு. அதனால பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது என்று செய்தி வந்தது. பெருமாள் திருமுக மண்டலம் ரொம்ப பிரகாசமாயிடுச்சு. தாயார் பார்த்துட்டே இருக்கா. ராமா உனக்கு பட்டாபிஷேகம் செய்தி வந்தோடனே எப்பொழுதும் போல அந்த பிரசன்னமான முகம், வேற மாறுபாடே இல்லை. எப்பொழுதும் அவர் சந்தோஷமா இருக்கார். உனக்கு பட்டாபிஷேகம்னு கேட்ட உடனே அதிகப்படியான சந்தோஷம் உண்டாச்சானா? கிடையாது, எப்பொழுதும் போல இருந்தார். இன்னைக்கு பெருமாள் என்ன கூப்பிட்டார், குலதெய்வமான ரங்கநாதனை சேவிச்சுட்டு வரலாம் வாயே. பெருமாள் கூப்பிடுறார். சீதா தாயார் பெருமாளோட போனார். சக்கரவர்த்தி திருமகனாகிய பெருமாளும் குலதனம் குலதெய்வமான பெருமாளும் பேசிண்டா. இந்த பெருமாள் ஏதோ கேட்க, குலதனமான பெருமாள் அதற்கு இசைவு தெரிவிக்க பெருமாள் முகம் ரொம்ப ஜாஸ்தி பிரகாசமாயிடுச்சு. ரொம்ப பிரசன்னம் அதிகமாயிடுச்சு, அதிகப்படியான பிரகாசம். உடனே அரண்மனைக்கு வந்தார். ராமா உனக்கு பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டாரோ இல்லையோ, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரகாசம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான் இளைய பெருமாள். ஓடி வந்தார். அண்ணா என்ன அக்கிரமம், நாளைக்கு பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்தாமே, பட்டாபிஷேகம் கிடையாதாமே, தசரத மகாராஜா தர்மம் தவறிட்டார் என்று கோபிச்சின்றான் தகப்பனாரை. சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உன்னை என் தம்பின்னு நினைச்சேன், உன்னை என் தம்பின்னு நினைச்சேன் என்று கோபத்தோடு பார்த்தார். தான் திருத்தகப்பனாராகிய தசரத மகாராஜாவை வசை பாடியது அண்ணனுக்கு பிடிக்கல, ராமனுக்கு பிடிக்கல என்பதை உணர்ந்துண்டான் இளைய பெருமாள். பிரபுவிடத்திலே மன்னிப்பு கேட்டான். அண்ணா என்னை மன்னிச்சுடு, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே துடிச்சு போயிட்டேன். அதை காட்டிலும் அடியனுக்கு துக்கம். ராமா உனக்கு வனவாசம், உனக்கு வனவாசம்னு கேள்விப்பட்டேன் இல்லையோ, என்னுடைய மனசு தாங்கல்ல, என்னுடைய மனசு தாங்கல்ல. அந்த வேதனையில நான் பேசிட்டேன், அடியேனை மன்னித்தருள வேணும் என்று பிரார்த்திச்சான். பெருமாளும் இளைய பெருமாளை ஆற தழுவிண்டார். அடுத்தாற் போல பெருமாளை பார்த்து, பிரபு அடியேனுக்கு ஒரு வரம் தந்தருள வேணும் என்று பிரார்த்திச்சான். எல்லாரும் சொல்லுவா, ராமன் கிழிச்ச கோட்டை லக்ஷ்மணன் தாண்டினது கிடையாது, ராமனிட்ட உத்தரவை லக்ஷ்மணன் மீறியது கிடையாதுன்னு சொல்லுவான். ராமன் கிழித்த கோட்டை லக்ஷ்மணன் தாண்டியது கிடையாது, அது சத்தியம்தான். பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்டார் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். பிரபு தேவரீருடைய கைங்கரியத்திற்காக இட்டு பிறந்தவன் அடியேன்,
அடியேனும் தேவரீரோட தேவரீருக்கு அடிமை பண்ணுவதற்காக தேவரீருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக காட்டுக்கு வருவேன், உத்தரவு தந்தருள வேணும், அடியேனுக்கு உத்தரவு தந்தருள வேணும்னு பிரார்த்திச்சான் இளைய பெருமாள். ராமர் பார்த்தார், லக்ஷ்மணா வனத்திற்கு வர அனுமதி கிடையாது என்று மறுத்துட்டார். உனக்கு நான் உத்தரவு போடுறேன், என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய பிரியத்திற்கு அதிகமான பிரியத்திற்கு பாத்திரமான கைகேயி தாயாரை கண்கலங்காமல் காப்பாற்றணும். பெருமாளுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு பெருமாளை துயில் எழுப்புறோமே, கௌசல்யா தாயாரை காட்டிலும் கைகேயி தாயாரத்திலே பெருமாளுக்கு வாத்சல்யம் அதிகம், பெருமாளுக்கு அன்பு அதிகம். கைகேயி அம்மாவுக்கும் தன் பிள்ளை பரதனை காட்டிலும் சக்கரவர்த்தி திருமகன் ராமனிடத்திலே பிரியம் ஜாஸ்தி, அவ்வளவு அன்பு. என்னுடைய தாயார் காப்பாத்து, பத்திரமா பார்த்துக்கோ, மற்ற தாயார்களையும் தகப்பனாரையும் கண்கலங்காமல் அவர்களுக்கு பணிவிடை செய்து சுசுரூஷை பண்ணி அவர்களை காப்பாற்றி இந்த தேசத்தையும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நான் உத்தரவிடுகிறேன் பெருமாள் உத்தரவிட்டார். ராஜாவா இருந்தா உத்தரவு போட முடியும், ராஜன் உத்தரவை யாரும் மீற முடியாது. இவர் ராஜகுமாரன் ஆச்சு, அயோத்தியாவுக்கு மட்டுமா ராஜா, சகல புவனங்களுக்கும் ராஜாவாச்சு. பெருமாள் போட்ட உத்தரவை மீற முடியல இளைய பெருமாளாலே. பெருமாளை சாஷ்டாங்கமா சேவிச்சார், தலையை ஆட்டிட்டு போயிட்டார். நேர சீதா தாயார் இருக்கும் இடத்துக்கு போனார், சேவிச்சார். அம்மா அடியேன் லக்ஷ்மணன் வந்திருக்கேன், ஆசீர்வதித்தருள வேணும். தாயார் எப்பவுமே கருணையே வடிவானவள், வா லக்ஷ்மணா மங்களானி பவந்து, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், உன் மனசிலே உள்ள சத்தியமான விஷயங்கள் சத்தியமாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணான். இளைய பெருமாள் தாயார் சீதா தாயார் சேவிச்சு, அம்மா எனக்கு ஒரு வரம் தரணும். தாயார் யோசிச்சா, கைகேயி தாயாருடைய வரத்துடைய பலனை தெரிஞ்சுட்டேன், 14 வருஷம் வனவாசம், நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருந்த பட்டாபிஷேகம் கேன்சல், கைகேயி அம்மாவுடைய வரத்தை கேள்விப்பட்டேன், மனசுல நினைச்சுண்டா, லக்ஷ்மணா உனக்கு என்னப்பா வரம் வேணும் கேளு, வரம் கொடுக்கறதுக்கு நான் யாரு, இருந்தாலும் என்ன கேட்கிற, என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு, நான் கொடுப்பேங்கிற விசுவாசம் இருக்கு, நீ கேட்கிற கேள் தரேன். இளைய பெருமாள் கையை கூப்பினார், தாயாரை சேவிச்சார். அம்மா பகவானுடைய கைங்கரியத்திற்காக இட்டு பிறந்தவன் அடியேன், தன்னுடைய பூர்வாவதாரத்தை நினைச்சுக்கிறார். பெருமாள் வேணா ஆத்மானம் மானுஷம் மன்னியே அகம் மானுஷம் மன்னியே, நான் மனுஷன் சொல்லலாம். ஆதிசேஷன் ஆச்சு இளைய பெருமாள். ஆதிசேஷன் முதல் அடிமை, சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மறுபடியாம் நீள்கடலில் என்றும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமால்க்கு அரவு ஆதிசேஷன். சகலவிதமான அடிமைகளையும் சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ணக்கூடிய கைங்கரிய ஸ்ரீமான் ஆதிசேஷன். பெருமாளுக்கு வனவாசம் கேள்விப்பட்டேன், பெருமாளுக்கு அவரை இணை பிரியாமல் அனவரதமும் இருந்து பெருமாளுக்கு அடிமை பண்ண வேண்டும், பிரியா அடிமை செய்ய வேணும், பெருமாளுக்கே அடிமை செய்ய வேணும். அந்த கைங்கரிய பிராப்தம் பின்னமாகி விடாமல் அடியேனுக்கு ரட்சை பண்ணி அருள வேணும்னு பிரார்த்தனை. பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் பின்னமாகிடக்கூடாது, அந்த கைங்கரிய பின்னம் ஏற்பட்டு விடாமல், தடை ஏற்பட்டு விடாமல், தொய்வு ஏற்பட்டு விடாமல் இந்த கைங்கரியம் நிர்விக்னமாக நடந்து வரும்படி அடியேனுடைய கைங்கரிய பிராப்தத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சார். ததாஸ்தூன்னு சொன்னார் தாயார். இளைய பெருமாளுக்கு சந்தோஷம், தன்னுடைய பத்தினி இடத்தில் அனுமதி வாங்கிட்டார்.
தேவரீருடைய சவுண்ட் கேட்கல சுவாமி. ஆடியோ கேட்கல சுவாமி. அடியேன் சுவாமி அடியேன். அடியேன் சரி, ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன்